ஏ காக்கா, உன் கால் எங்கேக்கா? எங்கே ஒரு கால் எங்கே? ஒரு கால் எங்கே? காக்கா காக்கா, ஒரு கால் எங்கே காக்கா? பேசுறியா? கால் வலிக்குதா? அச்சோ அச்சோ, காலை காணாமே. திரும்பி உட்காந்து பேசு. இங்கிட்டு திரும்பிடி. ஏ காக்கா திரும்பிடி. அப்படியே திரும்பு. இங்கே திரும்பு. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. எங்கே போகிற? ஒத்த காலை வச்சு ஏறது இடம் வந்திருக்குது பாவம். என்ன செய்கிறது? கடவுள் படைப்பில் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கடவுள் வித்தியாசமாக ஒவ்வொருத்தரையும் படைச்சி விட்ருக்காரு. எல்லாம் நன்மைக்கு. உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னா தண்ணி இல்லாது. தண்ணி இல்லாமல் போடிநாயக்கனூர் சொக்கநாதபுரம் விளக்கு அங்கே ஆஃபீஸ் இருக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் முன்னாடி இப்போ பெண்கள் எல்லாம் சேர்ந்து மறியல் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிறதான தருமத்துப்பட்டிங்கிறதான ஊரில் 4 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே விடுறாங்க. பெரிய குடும்பமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி பத்தாது. தண்ணியே இல்லாமல் ஆட்டோ பிடிச்சு ரெட்டை வாய்க்காங்கிறது ஒரு இடம் இருக்குது. ரெட்டை வாய்க்கா இடத்துல போய் துணியெல்லாம் துவைச்சி குளிச்சுட்டு வராங்க. என்ன செய்கிறது? இவங்க இதெல்லாம் ஒரு இந்த பாருங்கள், ஒரு நிமிஷம் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க தெரிஞ்சிச்சு. ஏய்யா, பின்னாடி திரும்பி பார்க்காம வண்டி எப்படி கொண்டு வரலாமல்? இப்போ உங்களை அடிக்க தெரிஞ்சாங்கல்ல. கொஞ்சம் இல்லை, பார்த்து வாங்க ஐயா, பார்த்து வாங்க. சரி மக்களை, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. இது ஒரு ஆள் எடுத்து தீர்மானமாக இருந்தால் பரவாயில்ல. இருந்தால் அங்கே தூரத்தில் பாருங்கள் ஒரு வண்டி நிற்கிதுல்ல, ஒரு பச்சை கலர் வண்டி. அது தண்ணி வண்டி. அந்த தண்ணி தொட்டி ஓரத்தில் நிற்கிற வண்டி தண்ணி வண்டி. இங்கே உள்ளவங்களுக்கு தண்ணி பற்ற மாட்டேங்குது. இருக்கிற தண்ணி அந்த டேங்கில் ஏற்றுற தண்ணியெல்லாம் அவங்க ஏற்றிட்டு போயிடுறாங்க.